Good evening. In this class, we are going to see about the entrepreneurship development, which is the Unit 12. So, entrepreneur அப்படிங்கிறது நம்ம யாருன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு தன்னோட பிஸ்னஸ் ஐடியா வச்சு அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது, ஒரு இண்டிவிஜுவலாவே ஸ்டார்ட் பண்றது தான் வந்து நம்ம ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட்ல வந்து என்னென்ன ஆண்டர்பிரினர் என்ன அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கறது கீழே பார்ப்போம். ஸோ இப்போ ஆண்டர்பிரினர் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேருமே யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டார்ட் அப்பா அவங்களோட ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்களா சொந்தமா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹை எக்கனாமிக் growthல வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறவங்க இந்த நாலு பேரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்டர்பிரனர் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல பாத்தீங்கன்னா பைஜூஸ் திவ்யா கோகுல்நாத். சோ இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுமே ஒரு ஆண்டர்பிரனர். சோ அந்த பைஜூஸ் நம்ம அந்த டெக் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு பெரிய growth கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருணாச்சல முருகானந்தம். சோ அருணாச்சல முருகானந்தம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உமனுக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து எவ்வளோ ஹைஜீனா ப்ரொவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைஜீனா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க உமன்ஸ்க்கு. ஸோ இவரை வந்து பேசிக்கா அவங்க வந்து பேட்மேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவலா இது மாதிரி உமனோட வெல்ஃபேர்க்காக அவரோட ஐடியாஸை கிரியேட் பண்ணி அவங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு நல்ல ஒரு growthல இருக்கு அப்படின்னா அது அருணாச்சல் முருகானந்தம். நெக்ஸ்ட் சந்திரமோகன். ஸோ இவர் பாத்தீங்கன்னா ஹேட்சன். ஸோ ஹேட்சன் அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட ஃபவுண்டர் தான் வந்து சந்திர மோகன். ஸோ அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி ஹேட்சன் அந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அதோட ஓனர் தான் வந்து சந்திர மோகன். அண்ட் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னா ஜோஹோ. ஸோ இட்ஸ் அ ஹை லீடிங் கார்பரேஷன், ஜோஹோ கார்பரேஷன். ஸோ நிறைய அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனிஸ் தான் ஜோஹோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் ப்ரொவைட் அ கிளவுட் பேஸ்டு சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு ஹை growthல இருக்க ஒரு கம்பெனி ஜோஹோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க நாலு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு தனியாளா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிசினஸ வந்து ஒரு இண்டிவிஜுவலா நின்னு அவங்களோட எல்லா ரிஸ்க்குமே பியர் பண்ணி ஒரு எக்கனாமிக் growthல வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்களா தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸா சொல்றோம் ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் we see about what is mean by entrepreneurship. So entrepreneurship அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is the process of setting up one's own business as distance from pursuing any other economic activity, be it employment or practicing some profession. So இப்போ entrepreneurship அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஓன் பிஸ்னஸ், அவரோட ஐடியா அவர் ஓனா வந்து பிசினஸ் செட்டப் பண்றது ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதுதான் என்ன சொல்றாங்க, செட்டிங் அப் ஒன்ஸ் ஓன் பிசினஸ் as distinct from pursuing any other economic activity. சோ இதுல என்ன சொல்றாங்க, distinct from pursuing any other economic activity அப்படின்னு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா entrepreneurship is different from other ways of earning money or making a living. ஸோ ஒருத்தருக்கு கீழே ஒர்க் பண்ணாம, ஸோ அவங்களோட ப்ரொஃபஷனை வந்து ரன் பண்ணாம அவங்க ஓனா ஒரு பிசினஸ் டேக் ஓவர் பண்ணி ஒரு எக்கனாமிக் growth கொண்டு வரதான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி என்னென்ன இன்வால்வ் ஆகும்னா ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் யோர் ஓன் பிசினஸ். ஸோ நம்மளோட சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சொந்தமா ஒரு பிசினஸ ஓன் பண்ணி அதுல வர ப்ராஃபிட்டை நம்ம வந்து மேக்சிமைஸ் பண்றதா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். சோ இது ரேதர் தென் எதுக்கு இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி கீழே ஒர்க் பண்ணுவோம்ல. சோ அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒருத்தருக்காக நம்ம ஒர்க் ஐ மீன் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ அது அவங்கள வந்து அதை வந்து என்டர்பிரினர்ஷிப்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு
இட்ஸ் a செப்பரேட் டேர்ம் which is entrepreneur. அப்படி entrepreneurship அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்னா ஒருத்தரோட ஓன் பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்றது entrepreneurship அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா entrepreneur, ஆண்டர்பிரினர்ஷிப், என்டர்பிரைஸ் இது வந்து எஸ்விஓ அனாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா த பர்சன் ஒன் ஹூ ஸ்டார்ட்ஸ் அன் என்டர்பிரைஸ், ஒரு பிஸ்னஸ் யூனிட்டை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றவங்க தான் நம்ம ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்றோம். அதாவது த பர்சன். ஸோ நார்மலி எஸ்விஓ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த டேர்ம் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது என்ன, இது ஒரு பர்சன் இல்லையா. சோ இங்க ஒரு பர்சன் தான் ஒரு என்டர்பிரைஸ வந்து செட்டப் பண்றாங்க. அப்படிங்கும்போது அந்த பர்சன் என்னவா இருக்கும், நம்ம சப்ஜெக்டா தான் வச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் அன் ஆக்ஷனபிள் இல்லையா. ஸோ அந்த ஆக்ஷனபிள் டேர்ம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ ஒரு பிசினஸோட ப்ராசஸ வந்து நம்ம சொல்றதுதான் என்னன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் என்டர்பிரைஸ். என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரியேட்ஸ் ஜாப் அண்ட் வேல்யூ, ஒரு பிசினஸ். ஸோ இது மூலியமா தான் நம்ம வந்து நம்மளோட ஜாப்ஸ் அண்ட் வேல்யூஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்றோம். சாரி இல்லையா. ஸோ அதனாலதான் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் தி என்டர்பிரைஸ் விச் கிரியேட்ஸ் அ ஜாப் அண்ட் வேல்யூ. ஸோ இததான் வந்து இது வந்து ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்றோம், நம்ம எஸ்விஓ அனாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா the person who செட்டப்ஸ் யார் யார் ஆண்டர்பிரினர், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் என்டர்பிரைஸ் இதெல்லாம் என்னன்னு அவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா the person who set up his business is called entrepreneur. So one who set up a business அப்படிங்கறத entrepreneur அப்படின்னு சொல்றோம். So the output of the process, that is business unit, is called an enterprise. So அந்த output process வந்து ஒரு businessல தான் நம்ம கொண்டு வர முடியும். So you may invoke subject, verb, object relationship in English grammar to clearly understand these names. So இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது வந்து நம்ம கிராமர் இங்கிலீஷ் கிராமர்ஸ்ல தான் பார்ப்போம். ஸோ அதுக்கு ரிலேட் பண்ணி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டு வராங்க. வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அண்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஆண்டர்பிரைஸ். ஸோ ஆண்டர்பிரினருங்கிறது ஒரு பர்சன் ஹூ ஸ்டார்ட்ஸ் அ பிஸ்னஸ். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு பிசினஸ்ல நடக்கிற ப்ராசஸ் தான் நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆண்டர்பிரைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் தி அவுட்கம். ஒரு பிசினஸ் வந்து ஒரு ஜாப் அண்ட் வேல்யூ எப்படி வந்து கிரியேட் பண்ணுது ஒரு என்டிட்டி அப்படிங்கறத என்டர்பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் தி ஃபோர் மேஜர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல என்னென்ன சொல்லுவோம், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது நம்ம எக்கனாமிக்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று தான் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு எக்கனாமிக்ஸ்ல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் தி ரிசோர்சஸ் எவ்ரி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ ஒவ்வொரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை அதாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஒன்றும் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து லேண்டுங்கும் போது என்ன, இட்ஸ் தி நேச்சுரல் ரிசோர்சஸ். லேபருங்கும் போது ஹியூமன் எஃபர்ட் அண்ட் ஸ்கில். கேபிட்டல்ங்கும் போது மேன்மேட் டூல்ஸ் அண்ட் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம கேபிட்டல்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கும் போது ஒரு டெசிஷன் மேக்கிங், அந்த நம்ம ரிஸ்க் வந்து எப்படி பியர் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் அச்சீவ் பண்ண கூட்டிட்டு போறோம். ஸோ இந்த 4 ப்ராசஸ்மே ரிலேட் ஆகி தான் என்டர்பிரினர்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ இன் தி ஏர்லி 18th century French economist ரிச்சர்ட் கேட்டிலன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் தி டேர்ம் ஆண்டர்பிரினர் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு பிரெஞ்சு எக்கனாமிஸ்ட் தான் வந்து 18th centuryல ரிச்சர்ட் கேட்டிலன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் தி ஒன் மார்க். ஸோ யார் வந்து ஆண்டர்பிரினர் ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஸோ ரிச்சர்ட் கேட்டிலன் என்ன டேர்ம் வந்து இது பண்ணாங்கன்னு கேட்கலாம் அண்ட் எந்த செஞ்சுரின்னு கேட்கலாம். 3 types of MCQs can be asked. Next definition.
Entrepreneurship as a systematic, purposeful, and creative activity of identifying a need, mobilizing resources, and organizing production with a view to delivering the value to the customer, returns for the investors, and profits for the self in accordance with the risk and uncertainties associated with business. ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் வே. நம்ம எந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும், இந்த ப்ராசஸ் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது எல்லாமே ப்ராப்பரா வந்து எக்ஸாமைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த பிசினஸ் அப்படிங்கறதுக்குள்ளேயே வரணும். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பர்பஸ்ஃபுல் அப்படிங்கணும். ஸோ இட் வில் பி அங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டியா இருக்கணும். எதுக்காகனா கன்சியூமரோட நீட் என்ன, அவங்களோட அவங்க நீடை வந்து கரெக்டா நம்ம வேல்யூ பண்றதுக்கு, அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கரெக்டா டெலிவரி பண்றதுக்கும், அண்ட் எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் இப்ப அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் வருது, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த எல்லா ப்ராசஸுமே தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம மேலே பார்த்தோம். ஸோ அதுல ஒன்னொன்னா இவங்க சொல்லுவாங்க. தட் இஸ் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, entrepreneurship is a systematic, step-by-step, purposeful activity which requires certain skill, knowledge, competency requirements that can be learned, acquired, and developed through education and vocational training அப்படிங்கிறோம். ஸோ சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டின்னா என்னன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுக்கான ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் காம்பிடென்சி, ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த கத்துட்டு அதை நம்ம எப்படி வந்து அதை லீட் பண்ணி கொண்டு போனா அந்த பிசினஸ் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டு போகணும் அப்படிங்கறத அந்த ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ சிஸ்டமேட்டிக்னா என்ன, நம்ம ஆர்டரா நம்மளோட ஆக்டிவிட்டிஸை டேக் ஓவர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது நம்ம சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், lawful and purposeful activity. The object of entrepreneurship is to indulge in lawful business. Purpose of entrepreneurship is the creation of value for personal profit and social gain. ஸோ இது வந்து ஒரு லாஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, சட்டத்திற்கு உட்பட்ட, ஸோ சட்டத்துக்கு ரிலேட்டடான ஒரு இதா இருக்கணும், ஒரு இல்லீகல் பிசினஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறோம். அண்ட் இட்ஸ் அ பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. நீ ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் எந்த பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னோட பர்சனல் ப்ராஃபிட்டுக்கும் சோஷியல் கெயினுக்கும் தான் நீ வந்து ஒரு பிசினஸோ ஒரு ஸ்டார்ட் பண்ற. அப்படிங்கும்போது அந்த பிசினஸ் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா, நீ எதுக்கு ஸ்டார்ட் பண்ற அது வந்து பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டியா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்னோவேஷன். ஸோ இன்னோவேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் என்டர்பிரினர்ஷிப் இஸ் கிரியேட்டிவ் அண்ட் இட் இன்வால்வ்ஸ் கிரியேஷன் ஆஃப் வேல்யூ அண்ட் இன்னோவேட்டிவ் இன் இன்ட்ரடியூசிங் பாத் பிரேக்கிங் அண்ட் ரேடிக்கல் இன்னோவேஷன். ஸோ ஒரு என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறதுனா ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஒரு கிரியேட்டிவா அவங்க யூஸ் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா வச்சு ஒரு இந்த பிசினஸ்க்குன்னு ஒரு வேல்யூ அண்ட் வித் பாத் பிரேக்கிங் அண்ட் ரேடிக்கல் இன்னோவேஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ entrepreneur in response to perceived business opportunity mobilizes the resources into a protective enterprise or firm அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எப்படி ஆஃபர் பண்ணுவாங்கன்னா, தே கேதர் எவ்ரிதிங். என்னென்னலாம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேபிட்டல், லேபர், ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு மெட்டீரியல்ஸா இருக்கலாம், ஒரு டெக்னாலஜியா இருக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா ரிசோர்சஸும் மொபைலைஸ் பண்ணி, ஸோ அந்த கேபிட்டல் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு
ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிச்சு ஒரு ப்ரொடெக்டிவா அந்த என்டர்பிரைஸை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தி என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ஐடியா தட் ஹி ப்ரொமோட் டு ரிசோர்ஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் கன்வின்ஸ் ஜஸ்ட் தி ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷன் and with the capital so arranged, he may enter into contracts of supply equipments, materials, utilities such as water, electricity, and technology. ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் அவங்களோட ஐடியாவை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஐடியாவை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ல என்னன்னா லைக் இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றது அண்ட் நம்ம ஒரு சர்டன் ஃபண்ட் வாங்குறதுக்கு நம்மளோட ஐடியாவை அவங்களுக்கு சொல்லி ஃபுல்லா வந்து புரிய வச்சு அவங்கள வந்து நம்மளோட அந்த ப்ரொமோஷன் மூலியமா வி ஆர் கன்வின்சிங் தோஸ் ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷன் எதுக்காகனா நம்ம கேபிட்டல் அரேஞ்ச் பண்றதுக்கு நம்மளோட ஐடியாவை அவங்க கிட்ட சொல்றோம். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் நிறைய ஒரு கான்ட்ராக்ட் வச்சுப்பாங்க. அந்த பிசினஸ்க்கும் நம்ம பிசினஸ்க்கு என்ன கான்ட்ராக்ட் வச்சுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்றது, ஒரு மெட்டீரியல்ஸ் லைக் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு என்டர்பிரினரா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஐடியாவை அந்த ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரி கிளியரா நம்ம சொல்ற மூலியமா we can maintain a good relationship and we can also make the contract for the supply of many equipment, materials and utilities அப்படின்னு சொல்றோம். Next, an entrepreneur needs negotiation skills to raise these in the best interest of the enterprise அப்படிங்கிறோம். ஸோ நெகோசியேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரம் பேசுறதா நெகோசியேஷன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த ஸ்கில் கண்டிப்பா ஒரு ஆண்டர்பிரினருக்கு வேணும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது வந்து ஸ்மார்ட்டா நெகோஷியேட் பண்ற மூலியமா நம்மளால வந்து ஒரு குட் ப்ரைசஸ் அண்ட் ஃபேர் டேர்ம்ஸ்ல வந்து நம்மளால ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்குறதோ விற்கிறதோ பண்ற மூலியமா பிசினஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட் தானே. இது மாதிரி கம்மியா போட்டு ஸோ அந்த ப்ரைஸ் கன்சிடரேஷன் அந்த அப்புறம் ஃபேர் டேர்ம்ஸ் மூலியமா நம்ம பண்றதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அந்த நெகோசியேஷன் ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில் ஒரு என்டர்பிரினரா இருந்துச்சுன்னா பிசினஸ் கண்டிப்பா ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஸ்க் டேக்கிங். ஷார் இப்போ ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கும்போது ஒரு இண்டிவிஜுவலா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிசினஸ்ல வர எல்லா ரிஸ்க்குமே கண்டிப்பா யார் பியர் பண்ணிக்கணும், ஒரு இண்டிவிஜுவலா நம்ம தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம தான் வி ஹாவ் டு டேக் ஓவர் தட், வி ஹாவ் டு பியர் தோஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். So, in the risk takingல as the entrepreneur contracts for an assured supply of the various inputs for his project, he incurs the risk of paying them off whether or not the venture succeed. So, இப்போ ஒரு பிசினஸ்ல இருந்து நம்ம ஒரு பிசினஸ்க்கு நிறைய இன்புட்ஸ் நம்ம வந்து கம்பெனிஸ் நிறைய சப்ளை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய ரிஸ்க் அப்படின்னு இருந்தா அது யாரு பியர் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா as an entrepreneur நம்ம தான் வந்து பியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றோம். So individual opting for a career in entrepreneurship are ready to take a bigger risk that is involved in a career in employment or practice of a profession as there is no assured payoff. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலா நம்ம தான் வந்து நம்மளோட கரியர் ஸ்டார்ட் பண்றோம். லைக் எப்படின்னா ஒரு என்டர்பிரைஸ் வச்சு அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்து ஒரு பிசினஸ் இண்டிவிஜுவலா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அதுல வர எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தாலுமே நம்ம தான் வந்து அதை பியர் பண்ணிக்கணும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவலா ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் கண்டிப்பா வந்து அது ப்ராஃபிட்ல தான் முடியுமா அப்படின்னா நமக்கு தெரியாது. எவ்வளோ இன்கம் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படிங்கறது நம்மளால அஷ்யூர் பண்ண முடியாது. மேபி சம்டைம்ஸ் நம்மளோட பிசினஸ் ஒரு லாஸா கூட வந்து முடியலாம். ஸோ அப்படி லாஸா நோ அஷ்யூர்டு பே ஆஃபா இருக்கும் போது கூட இந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து அந்த பிசினஸோட ரிஸ்கை வந்து பியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. So these are the characteristics of entrepreneurship. The first one is systematic activity, lawful and purposeful activity, innovation, organization of production, and risk taking. And the next one is entrepreneurship has been regarded as a type of behaviors whereby one. ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருக்கு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்னென்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரோஆக்டிவ்லி ட்ரைஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஸோ அவங்க வந்து ப்ரீ டிட்டர்மைண்டா
என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறது வந்து நல்லா அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. யூஸ் பர்சனல் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலெக்ட் டு டெவலப் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன். ஸோ அவங்க ஒரு பர்சனலா ஒரு கிரியேட்டிவிட்டியா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு அதை வந்து எப்படி எல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இன்னோவேட்டிவா அவங்க வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. Next, things beyond resources presently used and try new ideas in exploiting the emerging opportunities or attending to the impending problems அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரெசண்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் தாண்டி ஃபியூச்சர்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருமோ அது எல்லாமே சமாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். Has the conviction to convince others of one's ideas and seek their commitment to their project அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்களோட ஐடியாஸை வச்சு மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஃபுல்லா வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு கமிட்மெண்ட் கொண்டு வரதுக்கு வி ஆர் கன்வின்சிங் அதர்ஸ் டு இன்வெஸ்ட் இன் ஆர் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். ஸோ அது மாதிரி அவங்களோட ஐடியாஸை வச்சு ஒரு கமிட்மெண்ட் நம்ம ப்ராஜெக்ட்க்கு கொண்டு வர்றது வந்து என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், has the courage of heart to withstand advertise, persist despite setbacks, and be generally optimistic. ஸோ எவ்வளோ இஷ்யூஸ் வந்தாலுமே சரி, ஆஸ் அ என்டர்பிரினரா நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட எல்லாத்தையுமே நம்ம பியர் பண்ணிக்கணும். ஸோ எனி ஒரு லாஸ் வந்தாலும் சரி, ஒரு கம்பெனிஸ்ல ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்தாலுமே சரி, நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் இட் அஸ் ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம வி ஹாவ் டு கிவ் அ செட்பேக் கொடுக்கணும். ஒரு நல்ல ஒரு அகைன் அந்த growthக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸா இருக்கணும் ஒரு என்டர்பிரினர்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்வளோ ரிஸ்க் வந்தாலுமே வி ஹாவ் டு ஃபேஸ் தட் பிரேவ்லி அண்ட் வி ஹாவ் டு கிவ் அ செட் பேக். ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலுமே வி ஹாவ் டு அக்செப்ட் இட். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணிட்டு இன்னும் நம்ம எப்படி வந்து பெட்டரா கொடுக்கலாம் அப்படிங்கறது பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். So these are the types of behaviors which involved in the entrepreneurship. So, so this is the previous year question were asked in business studies. 17th May 2024 shift கூட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர் டு நாட் இன்க்ளூட். ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர்ல குவாலிட்டி என்ன இன்க்ளூட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியேட்டிவா இருக்கணும். கண்டிப்பா நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தா மட்டும்தான் நம்மளா ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸா இருக்கணும். ரிஸ்க் அவாய்டர்னு கொடுத்துருக்காங்க அண்ட் வெல்த் கிரியேட்டர்ஸ் ஒன் ஹூ கிரியேட் அ ப்ராஃபிட். ஸோ இப்போ ரிஸ்க் அவாய்டரா இருக்கக்கூடாது. ஸோ கொஸ்டினே என்ன கேட்டிருக்காங்க, டு நாட் இன்க்ளூட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டு நாட் இன்க்ளூட் அப்படிங்கும் போது ரிஸ்க் அவாய்டர் வராது, இட் ஷுட் பி ரிஸ்க் பியரர். ஸோ அந்த என்டர்பிரினர் வந்து எவ்வளவு ரிஸ்க் வந்தாலுமே அதை பியர் பண்ணிக்கணும், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் டு நாட் இன்க்ளூட். ஸோ ரிஸ்க் பியரர் தான் வரும், இங்க அவாய்டட் வராது. Next one is Rajat is successful entrepreneur. He wants that his daughter Ananya should go to a formal educational institution so that she can acquire, learn, and develop the skill, knowledge, and competency of becoming a successful entrepreneur, as business is not a easy and simple. Identify characteristics of entrepreneurship discussed in the above paragraph. ஸோ ராஜட் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர். அவருக்கு வந்து அவங்க டாக்டர் அனன்யா வந்து ஷு கெட் அ ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு நல்ல ஒரு ஃபார்மல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஷி ஹேஸ் டு அக்வயர், லேர்ன் அண்ட் டெவலப் ஒரு ஸ்கில், ஒரு நாலேஜ், ஒரு காம்பிடென்சிஸ். ஏன்னா ஒரு என்டர்பிரினரா அந்த பொண்ணு வர்றதுக்காக இது மாதிரி ஸ்கில், நாலேஜ் அண்ட் காம்பிடென்சி இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு பிசினஸ்ல நம்ம சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினரா வர முடியும். ஸோ அந்த என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஈஸி திங் கிடையாது. ஸோ அந்த ஸ்கில், நாலேஜ் அண்ட் காம்பிடென்சி அப்படிங்கறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்னது, சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
வந்து உங்களுக்கு ஸ்கில் தான் முக்கியம். நெக்ஸ்ட் அங்க அடிக்குவேட் நாலேஜ் இருக்கணும், அந்த அடிக்குவேட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது, காம்பிடென்சி இருக்கணும் அப்படிங்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஆண்டர்பனரா ஆகுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அங்க ப்ரியாரிட்டி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ ஆப்ஷன் சி சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next, it is said that entrepreneurs thrive on circumstances where odds favoring and against the success area, that is 50 is to 50 situations, which feature entrepreneurships highlighted by the ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபேவரிங்காகவும் இருக்கும், லைக் ஃபெயிலியர்ஸாகவும் இருக்கும். ஸோ 50 to 50 இருக்கும் அப்படின்னு வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் வந்து 150 சக்ஸஸாக இருக்கும், அனதர் ஒன் வந்து என்னவா இருக்கும், ரிஸ்காக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி, ரிஸ்க் டேக்கிங். ஸோ அதுதான் 50, இது போத் ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஹேவ் டு ஃபேஸ். ஸோ இதில் வந்து என்ன ஃபீச்சர் ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபேவரிங் ஆர் அகைன்ஸ்ட் சக்ஸஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் மே அக்கர் ஆல்சோ, ரிஸ்க் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ரிஸ்க் டேக்கிங். Next one is we going to see about the relationship between entrepreneurship and management. So இதுக்கு ரெண்டுக்கு இடையே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எது ஃபோக்கஸ் பண்ணுது, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் எது ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் தான் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்கோயிங் ஆப்ரேஷன் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறத ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறோம். மேனேஜ்மெண்ட்டுக்கு இது அப்படிங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ்ல அவங்களோட ஆப்ஷன்ஸை நம்ம மேனேஜ் பண்ணுவோம், லைக் ரா மெட்டீரியல்ஸ் கன்வெர்ட் பண்றது அண்ட் சீயிங் தி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எக்ஸிஸ்டிங்கா இருக்க பிஸ்னஸ்ல இருக்க அந்த ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஓரியன்டேஷன். ஸோ ரிசோர்ஸ் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது, தி ஆண்டர்பிரினர் டஸ் நாட் ஃபீல் கன்ஸ்ட்ரைன்ட் பை ரிசோர்ஸ், ஆண்டர்பிரினர் மொபிலைஸ் தி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க வந்து அவங்க ரிசோர்ஸஸை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு, என்டர்பிரினர்ஷிப்க்கு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் தேவைப்படாது. ஆனா மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேனேஜர் வந்து இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சுதான் அவரு அந்த பிசினஸஸை வந்து ரன் பண்ண முடியும், அந்த ஆப்ரேஷன்ஸ் எஃபிஷியண்டா பண்ண முடியும். அப்படிங்கும்போது அந்த மேனேஜருக்கு வந்து அந்த ரிசோர்ஸஸை கட்டுப்படுத்துற அந்த ஒரு ஏரியாவுக்கு வராங்க. ஆனா என்டர்பிரினர்ஷிப்க்கு அந்த ரிசோர்ஸஸ்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ரோச் டு தி டாஸ்க். இது வந்து எப்படின்னா, நம்ம இன்ஃபார்மலா ஒரு இண்டிவிஜுவலா நம்ம பண்ணும்போது ஒரு ஃபார்மலா நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தேவையில்ல. ஒரு டாஸ்க் பண்ணும்போது இட்ஸ் கேன் பி அன் இன்ஃபார்மல். அண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பிசினஸ் ஃபார்ம் இருக்குன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கண்டிப்பா ஒரு ஃபார்மலா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து கரெக்டா ஆர்டரா வச்சாதான் வி கேன் அச்சீவ் தோஸ் ஆப்ரேஷனல் டாஸ்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைமரி மோட்டிவேஷன். ஸோ பிரைமரி மோட்டிவேஷன் அப்படிங்கும்போது இதோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம ஹாவ் டு சர்டைன் achieve the certain objectives which we have framed during our business or business start பண்ணாலே ஒரு certain achievementsக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பிரைமரி மோட்டிவேஷனே அச்சீவ்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா பவர், அந்த மேனேஜருக்கு வந்து அவங்களோட பவரை வச்சு எப்படி வந்து தே ஆர் கண்ட்ரோலிங் தேர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பாக்குறது அந்த மேனேஜ்மெண்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் விஸ் தி என்டர்பிரைஸ் அப்படிங்கும்போது, இந்த என்டர்பிரினர்ஷிப் அவங்களோட பிசினஸ்ல என்ன ரோலா இருப்பாங்கன்னா ஓனரா தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலா அவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க அந்த பிசினஸ் அப்படிங்கும்போது அந்த இண்டிவிஜுவல் தான் கண்டிப்பா ஓனரா இருப்பாங்க. இந்த மேனேஜர் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயியா தான் இருப்பாங்க. ஒன் ஹூஸ் ஒர்க் அண்டர் தி ஓனருக்கு கீழே ஒர்க் பண்றாங்க அப்படிங்கும்போது எம்ப்ளாயி ஆப்வியஸ்லி. நெக்ஸ்ட் பிரைமரி எக்கனாமிக் ரிவார்ட். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்லிருக்கோம், ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவரு தான் ஓனரா இருப்பாரு. ஸோ அந்த ஓனரோட மெயின் மோட்டிவ் அண்ட் மெயின் ரிவார்டு என்னென்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா தான் இருக்கும். மேனேஜருக்கு என்ன தருவோம், ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு சேலரி தருவாங்க. நெக்ஸ்ட் இனோவேஷன் ஓரியன்டேஷன்.
ஸோ இன்னோவேஷன் ஓரியன்டேஷன் அப்படிங்கும்போது சேலஞ்சஸ் தி ஸ்டேட்டஸ் குவா தட் இஸ் தி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லைக் இப்போ வந்து ஸ்டேட்டஸ் குவா அப்படிங்கிறது அது வந்து ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். அது எதுக்காகனா தி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் தான் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இட்ஸ் மெயின்டைன் மீன்ஸ் மெயின்டைன் தட். ஸோ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பிஸ்னஸஸ் அண்ட் அதெல்லாம் வந்து ஒரு சர்டன் சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் கேன் டோன்ட் சேஞ்ச் எனி திங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் driven by direct மெயின்டைன்ஸ் தி ஸ்டேட்டஸ். இது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வந்து மெயின்டைன் பண்ணும். இது வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை சேலஞ்ச் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஸ்க் ஓரியன்டேஷன். ஸோ ரிஸ்க் ஓரியன்டேஷன் அப்படிங்கும்போது இவர் வந்து ஓனர் தான் வந்து அந்த ரிஸ்கை பியர் பண்ணிக்கணும். ஆனா மேனேஜர் ரிஸ்கை பியர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் அப்ரோச் டு டெசிஷன் மேக்கிங். ஸோ driven by inductive logic and personal courage and determination. ஸோ தனிப்பட்ட தைரியம் அண்ட் அவங்களோட செல்ஃப் டிட்டர்மினேஷனால தான் அந்த பிஸ்னஸ் வந்து இயங்குது அப்படிங்கும்போது ஸோ ஒரு பர்சனலா அவங்களோட டெசிஷன்ஸை எடுப்பாங்க அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டிரைவன் பை டிடெக்டிவ் லாஜிக் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட்ஸ் பை பேசிக் நிறைய இதுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு டெசிஷன் மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ஒரு இண்டிவிஜுவலா சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து தான் நம்ம ஒரு பிக் பிஸ்னஸா கொண்டு வர முடியும். ஸோ இட் இஸ் ஸ்மால் பிஸ்னஸ். அண்ட் ஒரு லார்ஜ் பிஸ்னஸ்ல தான் இந்த மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜர் எம்ப்ளாயர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பிரைமரி ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பாட்டிங் இனிஷியேட்டிவ் அண்ட் ரிசோர்ஸ் நெகோசியேஷன். ஸோ என்னென்ன ஸ்கில் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஃபைண்ட் பண்றது அண்ட் வி ஆர் டேக்கிங் நம்மளே முன்னாடி வந்து ஒரு விஷயத்த நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது அண்ட் வி ஆர் மேக்கிங் அ ரிசோர்ஸ் நெகோசியேஷன் போது வி ஆர் மேக்கிங் அ மியூச்சுவல் ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றதுலாம். ஸோ அது மாதிரி ஒரு என்டர்பிரினர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஸ்கில்லாம் தேவை அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன ஸ்கில் ரெக்வயர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் லீட் பண்றதுக்கு அந்த ஆர்கனைசிங் வேணும் அண்ட் சிஸ்டம்ஸ் டிசைன் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் நம்ம எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்றோம். ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம் ஒரு மேனேஜருக்கு ரெக்குவயர்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்பெஷலைசேஷன் ஓரியன்டட். ஜென்ரலிஸ்ட் ஹேஸ் டு நோ அண்ட் டூ ஆல் தி ட்ரேட்ஸ் பை ஹிம்செல்ஃப். ஸோ எல்லாமே வந்து அவங்க தான் ஒரு இண்டிவிஜுவலா தான் ஹேஸ் டு ஜென்ரேட் ஹிஸ் ஐடியாஸ் அண்ட் டு மேக் அ எஃபிஷியன்ட் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவங்களாதான் ஒரு இண்டிவிஜுவல் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆண்டர்பிரினர் அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து அவங்க செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கும்போது அந்த எம்ப்ளாயீஸை வந்து எப்படி மேனேஜ் பண்றக்கூடிய ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்டா பார்த்துதான் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அது மாதிரி மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் ரிலேஷன் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு என்டர்பிரினர்ஷிப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஸோ ஜிடிபி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இட்ஸ் அபவுட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா ஒரு கண்ட்ரில எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் மூலியமா நம்ம வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஸ் ஜென்ரேட் இன்கம் த்ரூ ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பி இட் அக்ரிகல்ச்சரல் மேனுஃபேக்சர் ஆர் சர்வீசஸ். ஸோ நம்ம ஜிடிபிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மூலியமா நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் லைக் அக்ரிகல்ச்சர் மூலியமா மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொவைடிங் மோர் சர்வீசஸ். பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி என்டர்பிரினர்ஷிப் லைஸ் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ மெயினாக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன்
அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ற மூலியம் we can create more employment opportunities who are the skilled labors unskilled ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிறைய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுவும் வந்து ஒரு ஜிடிபிக்கு ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறோம் விச் இன் டேர்ன் கான்ட்ரிபியூட் டு தி ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ மெயினா இந்த ஒரு கேபிட்டல் ஃபார்ம் பண்றது லைக் எப்படின்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பிசினஸ்ல we can create a formation of a capital வரும் and we can create more employment opportunity to one who searching for the jobs. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஜிடிபிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதான் பாருங்க கீழே கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் விச் இன்க்ரீசஸ் தி ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் தி எக்கானமி hence results in capital formation. ஸோ இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஸோ ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் மூலியமா நமக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ சொன்ன மாதிரி தான் எவ்ரி பிஸ்னஸ் இஸ் a சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ ஒரு நம்ம பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ற மூலியமா நிறைய எபிலிட்டி ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் வச்சு லேபர்ஸ் அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு வில் பி கிரியேட் அ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அதர்ஸ். Every new business creates opportunity for the supplier of inputs, that is referred to as linkages, and the marketers of the output, what is referred to as forward linkages in an economy. So ஒரு backward linkages and forward linkages. So backward linkages அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த டிமாண்ட் விச் இஸ் கிரியேட்டட் ஃபார் ரா மெட்டீரியல் ஒரு சர்வீசஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த டிமாண்ட் ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படும் காம்பனன்ட் தேவைப்படும் இல்லையா. ஸோ அததான் வந்து பேக்வேர்ட் லிங்கேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ பேக்வேர்ட் லிங்கேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரிக்கு என்னென்ன தேவைப்படும் ஒரு சுகர் தேவைப்படும் ஒரு பேக்கிங் எக்யூப்மெண்ட் ஒரு ஃப்ளோர்ஸ் அதாவது மாவு அண்ட் ஒரு பேக்கேஜிங்ல தேவைப்படும். ஸோ இப்படி பேக்கேஜிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவைப்படும் போது நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குவோம் சப்ளையர்ஸ்ட இருந்து தான் வாங்குவோம். யார் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்றாங்க போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் பேக்வேர்ட் லிங்கேஜஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸை அவங்க செல் பண்ணி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேக்கரி சொன்ன மாதிரி இப்போ பேக்கரிஸ் பிரெட் மேபி சோல்ட் இன் அது என்னென்ன எங்கெங்க சோல்ட் பண்ண ஒரு கிராசரி ஸ்டோர்ல அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அங்க மாதிரி அது மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு பிஸ்னஸோட நம்மளோட அவுட்லெட்ஸ் வைக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டர்ஸ் வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம ஏற்படுத்தி தரோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்றோம் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. So entrepreneurs improve economic efficiency by improving processes, reduce wastage, increasing increasing yield, bringing about technical progress, that is by altering labor capital ratios. ஸோ ஒரு எக்கனாமிக் எஃபிஷியன்சியை வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். எது மாதிரினா வேஸ்ட் ரெடியூஸ் பண்றது, வி ஆர் இன்க்ரீசிங் தி மோர் ப்ரொடக்ஷன், தென் டெக்னிக்கல் ப்ராக்ரஸ்லாம் கொண்டு வருது அண்ட் வி ஆர் altering labor capital ratios அண்ட் ரெடியூசிங் தி காஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ரீசிங் தி ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறோம். ஸோ என்டர்பிரினர்ஷிப்ஸ் த்ரூ their prudent decisions to diverge from the weak sectors and invest in robust sectors which will bring out a virtual transformation of the economy from underdeveloped to an emerging and developed status for a country. ஸோ ஒரு ஆண்டர்பிரினரா தே ஹாவ் டு டேக் ஒரு நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும் லைக் வீக் செக்டார்ஸ்ல அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம ஸோ அந்த மாதிரி
கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வேற எதுல மூலியமா நம்மளோட ரிசோர்சஸ மொபிலைஸ் பண்ணி நம்மளோட பிசினஸ் ஹை பீக் லெவல்ல கொண்டு வரது மூலியமா என்ன ஆகும்னா எக்கனாமி லெவல் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டு ஒரு டெவலப் ஆகாததுல இருந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் அ கண்ட்ரிக்கு நம்மளால கொண்டு வர முடியும் ஒரு என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்களா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பாக்ட் ஆன் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஸோ இந்த என்டர்பிரினர்ஷிப் ஒரு லோக்கல் கம்யூனிட்டில நிறைய ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு உமனுக்கு வந்து தே ஆர் ப்ரொவைடிங் அண்ட் தே ஆர் பர்சூவிங் தேர் ட்ரீம்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உமன் லைக் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களாம் ஒரு ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஸோ பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள். ஸோ இவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ற மூலியமா ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குது, இம்பாக்ட் ஆன் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். Next, fostering the spirit of exploration, experimentation, and daring. Entrepreneurs, through their urge to do something new, try to exploit opportunity, experimenting with the novel ideas, and by showing the courage to try them, prepare a fertile ground for persistence economic development. ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது நியூவா ஒரு விஷயத்த கொண்டு வந்து லைக் ஒரு நாவல் ஐடியாஸ்லாம் கொண்டு வந்து அவங்களோட கரேஜ் வந்து ஒரு எக்கனாமிக் பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா லைக் தே ஆர் பிரிங்கிங் மோர் ஐடியாஸ் டு பிரிங் நிறைய ஒரு சேஞ்சஸ் ஒரு கொண்டு வரதுக்காக அவங்களோட புது புது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுனால நிறைய ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் இட்ஸ் இஸ் ரிலேஷன் வித் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி என்டர்பிரனர் இன் ரிலேஷன் தி என்டர்பிரைஸ். ஸோ ஒரு என்டர்பிரைஸ்க்கு என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி என்டர்பிரனர் இன் ரிலேஷன் தி என்டர்பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறோம். ஸோ பர்சூவிங் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு என்டர்பிரைஸ்க்கு அப்படிங்கும்போது என்ன ஃபங்க்ஷன் ஒரு என்டர்பிரனர் ப்ளே பண்றாங்கன்னா நிறைய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கெய்னிங் கமாண்ட் ஓவர் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு ரிசோர்சஸ் வந்து அக்வயர் பண்றதுக்கு என்னென்ன கெயின் வருது அண்ட் பர்ச்சேசிங் இன்புட்ஸ். ஸோ ஒரு என்டர்பிரைசஸ்க்கு நமக்கு மெயினா தேவையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்லாம் தான் தேவை. ஸோ அந்த இன்புட்ல அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் இருந்தாதான் நம்ம ஒரு என்டர்பிரைஸை கொண்டு போக முடியும். அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு காம்படிஷன். ஸோ ப்ராடக்ட்ஸ் நம்ம மார்க்கெட் பண்றோம் அண்ட் காம்படிஷன் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம ப்ராப்பரா வந்து பிசினஸ்க்கும் வச்சு அந்த காம்படிஷன்ஸ்லாம் அனலைஸ் பண்றோம். ஸோ அதுதான் டெவலப்பிங் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கூடயும் என்டர்பிரைஸ் கூட என்டர்பிரினர் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீல் வித் பியூரோக்ரஸி. ஸோ பியூரோக்ரஸி அப்படிங்கும்போது லைக் என்னன்னா லைக் அப்ரூவல்ஸ், கன்செஷன் அண்ட் டேக்ஸ். ஸோ இதில் டீல் பண்ணுறது அண்ட் மேனேஜிங் ஹியூமன் ரிலேஷன்ஸ் வித் தி ஃபர்ம். ஸோ ஒரு ஃபர்மில் வந்து நம்ம ரிலேஷன் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது அண்ட் மேனேஜிங் கஸ்டமர் அண்ட் சப்ளையர் ரிலேஷன்ஷிப். அப்புறம் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் மேனேஜ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே கம் அண்டர் தி பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். And the next one is technology. So technology அப்படிங்கும்போது இட்ஸ் அக்வயரிங் அண்ட் ஓவர்சீங் அசம்பிளிங் ஆஃப் தி ஃபேக்டரி. ஸோ இந்த ஃபேக்டரியில அந்த ஒரு டெக்னாலஜியா மெனி ஒரு இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்ட்ல நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபேக்டரியில வந்து எது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வச்சா நமக்கு வந்து ஒரு ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாக்குறது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது மினிமைசிங் இன்புட்ஸ் வித் அ கிவன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இன்புட்ஸ் கம்மி பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல லைக் எப்படி வந்து நம்ம அதிகமா ப்ரொடியூஸ் பண்றோம் ஒரு ப்ராடக்டை அப்படின்னு பார்க்கறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்கிரேடிங் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி.
ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா அனலைஸ் பண்றது, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்கிரேட் பண்றது, புதுசு புதுசா நியூ ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருது. ஸோ இது லைக் டெவலப்பிங் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் அண்ட் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு என்டர்பிரைஸ்க்கு வந்து என்டர்பிரைஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெயின் ரோலா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்படிலாம் எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ணா நம்ம ஒரு பிசினஸ வந்து நம்ம பிசினஸ்ல இருக்க அப்ஜெக்டிவ்ஸ வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராசஸ் ஆஃப் செட்டிங் அப் அ பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிசோர்ஸ் மொபலைசேஷன். ஸோ நமக்கு இருக்க ரிசோர்ஸஸை ஃபர்ஸ்ட் வந்து மொபலைஸ் பண்ணணும். அதாவது ரிசோர்ஸ் மொபலைசேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, லைக் இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் அண்ட் யூசிங் ரிசோர்சஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிசோர்சஸை கேதர் பண்ணி எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம். லைக் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மணி, ஹியூமன் ஸ்கில்ஸ், மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த ரிசோர்சஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியன்ட்டா நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால இந்த ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன் இஸ் ஸ்கேனிங் தி என்விரான்மெண்ட் ஃபார் என்டர்பிரினல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட்ல ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மார்க்கெட் அந்த என்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வி ஆர் டெவலப்பிங் அ ப்ராடக்ட் அண்ட் நம்மளோட ஐடியாவை டெவலப் பண்றோம். டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் பிளானை ப்ரிப்பேர் பண்றோம். பிசினஸ் பிளான்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் பிளான்ல எதெல்லாம் வந்து நம்ம பண்ற பிசினஸஸ் வந்து எதெல்லாம் வந்து லைக் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற அப்ரைசல் பை தி ஃபண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கமிஷனிங் அண்ட் லான்ச். ஸோ எல்லாமே ஃபண்டிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்டை நம்ம லான்ச் பண்றோம். லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அடாப்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் growth. ஸோ ஃபர்தரா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் வந்து அந்த கம்பெனி அண்ட் பிசினஸ் வந்து நல்ல ஒரு growth அடையிறதுக்காக நம்ம எப்படிலாம் மேனேஜ் பண்ணி அடாப்ட் பண்றோம். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராசஸ் ஆஃப் செட்டிங் அப் அ பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு என்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு வி ஆர் ப்ரிப்பேரிங் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். அண்ட் அதுக்கப்புறம் பிசினஸ் பிளான் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எதெல்லாம் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் ஒன் ஹூ ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் ஃபார் தி பிஸ்னஸ் அண்ட் ப்ராஜெக்ட் கமிஷனிங் அண்ட் லான்ச். ஸோ அதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் வி ஆர் மேக்கிங் அடாப்ட் டுவர்ட்ஸ் தேட் அண்ட் எப்படிலாம் இன்னும் நம்ம வந்து growth வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராசஸ் ஆஃப் செட்டிங் அப் அ பிஸ்னஸ். ஸோ a brief description of various issues. என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கவுட்டிங். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கவுட்டிங் அப்படிங்கும்போது வாய்ப்பு ஆய்வு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நம்ம கரெக்டாக வந்து நல்ல ஒரு ஐடென்டிஃபை பண்ணி எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற மூலியமா we can make a good achieve ஒரு நல்ல வந்து ஒரு பிசினஸ்ல வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். என்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹாவ் டு பி ஆக்டிவ்லி சர்ச்டு ஃபார். எங்க இருக்கோ அதை ப்ராப்பரா நம்ம சர்ச் பண்ணணும். இட் மே பி ஐடென்டிஃபை த்ரூ அ ப்ராசஸ் ஆஃப் ரிசர்ச் ஆஃப் இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் செக்டோரல் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் ஓவர் டொமஸ்டிக்காவும் பார்க்கணும், இன்டர்நேஷனலாவும் பார்க்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு ஸோ அதுலலாம் நல்லா நம்ம சர்ச் பண்ணா மட்டும்தான் நம்மளோட பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கவுட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூஸா இருக்கு அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் ஆஃபரிங். ஸோ வைல் தி என்விரான்மெண்ட் ஸ்கேன் லீட்ஸ் டு டிஸ்கவரி ஆஃப் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர் இஸ் அ நீட் டு சூஸ் அ ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஐடியா. ஸோ இப்போ நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம டிஸ்கவர் பண்ணாலுமே வி ஹாவ் டு எந்த ப்ராடக்ட் ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் நம்ம எதை வந்து சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு தேவையா இருக்கும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வந்து feasibility analysis. ஸோ feasibility analysis the product offering idea must be technically feasible, that it should be possible with the available technology to convert the idea into a reality and the cost should be less than returns. ஸோ
நம்மளோட ப்ராடக்ட் ஆஃபர் பண்றது வந்து எப்படி இருக்குன்னா இட் should பி டெக்னிக்கலி feasible. அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, இது வந்து நம்ம ப்ராப்பரா நம்மளோட ஐடியாவை வந்து ஒரு ரியாலிட்டிக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ தட் இஸ் feasibility அனாலிசிஸ். feasibility அனாலிசிஸ்ல என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், கமர்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் லீகல். ஸோ இதை பத்தி கீழே பார்ப்போம் பிரீஃபா. ஸோ இதெல்லாம் தான் ஒரு feasibility அனாலிசிஸோட ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ திஸ் அனாலிசிஸ் tells whether the pro this is the previous year question. This analysis tells whether the product offering idea should be possible at a cost that can be covered by the price it will fetch அப்படிங்கிறோம். ஸோ இது ரிலேட்டட் டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆஃபர் பண்றோம், எதுவுமே என்னென்ன பாசிபிலிட்டிலாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு காஸ்ட் வச்சு நம்ம வந்து ஆஃபர் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம எக்கனாமிக் feasibility அனாலிசிஸ்ல தான் அதை பார்ப்போம். பிகாஸ் we are determining those prices, ஒரு ப்ராடக்ட்க்கு ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ற மூலியமா நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா அனலைஸ் பண்றோம் அப்படின்றோம். ஸோ ஆப்ஷன் பி எக்கனாமிக் feasibility அனாலிசிஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அது அந்த ஆஸ்பெக்ட்ஸ் லைக் அந்த எக்கனாமிக் இல்ல கீழே வரும், நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ங்கும் போது ஆர் தி டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் adequate டு டெவலப் தி ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த டெக்னிக்கல் feasibility அந்த டெக்னிக்கலா நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணும். இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அடிக்குவேட்டா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மிஷினரி அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ். ஸோ இது இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பிசினஸ்ல பார்க்கணும் அப்படிங்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ பேச்சுரேஷன் மிஷின் ரெக்வயர்ட் டு ஸ்டார்ட் அ டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா இப்போ டைரி ஃபார்ம் அப்படிங்கிறது பால் பண்ணை இருக்கு. ஸோ அந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ்க்கு இந்த எக்யூப்மெண்ட் தேவைப்படுமா அப்படிங்கிறத ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் லீகல் ஆஸ்பெக்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் லீகல் ஆஸ்பெக்ட்ங்கும் போது கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ். இப்போ எஃப்எஸ்எஸ் ஏஐ லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்க. ஸோ எஃப்எஸ்எஸ்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அதில் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அண்ட் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ் ஆப்ளிகேஷன் அண்ட் லீகல் ரெக்குவயர்மெண்ட். ஸோ லீகல் ரிலேட்டடாக ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஸ் லோக்கல் முனிசிபல் அப்ரூவல் நீடட் ஃபார். ஸோ லோக்கல்ல இருக்க முனிசிபல் ஒரு ஃபுட் பிஸ்னஸஸ்க்கு அப்ரூவல் வாங்கணுமா. ஸோ அது மாதிரி ப்ராப்பராக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லீகல் அனாலிசிஸ் பண்ணும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஆஸ்பெக்ட். எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அலைன் வித் தி எக்கனாமிக் நீட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிக்கு வந்து என்ன தேவைப்படுதோ அதை தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதா. ஸோ அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு தி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் நாங்கள் முன்னாடியே நம்ம பார்த்தோம், ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணதா. இப்போ பார்த்தீங்கன்னா வில் பீ கீப்பிங் இன் வில்லேஜ் பூஸ்ட் தி ரூரல் எக்கனாமி. ஸோ இப்போ இந்த தேன் தேனி வளர்ப்புலாம் பண்றத பீ கீப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து ரூரல் எக்கனாமி வந்து டெவலப் பண்ணதா ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி எக்கனாமிக்கலாவும் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டும் போது மார்க்கெட் டிமாண்ட் என்ன, காம்படிஷன், சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் அண்ட் கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ டிமாண்டு, சேல்ஸ் இது எல்லாமே பார்க்கறத கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட்மேட் சோப்புக்கு வந்து அர்பன் ஏரியாஸ்ல டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு பிஸ்னஸா வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லயும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கும்போது கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் பேபேக் பீரியட், அவைலபிலிட்டி ஆஃப் பேங்க் லோன்ஸ் ஆர் சப்சிடரிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோலார் பவர் ப்ராஜெக்ட் பிரேக் ஈவன் இன் 5 years. ஸோ அதோட கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட், ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் பேபேக் பீரியட் லைக் பிரேக் 5 years வந்து சோலார் ப்ராஜெக்ட் பிரேக் ஈவன் ஆயிருமா அப்படிங்கிற அது எல்லாமே வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு சொல்றோம்.
So these are the aspects of feasibility analysis. Next one is business plan. ஸோ பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம எஃபிஷியண்டா பிளான் பண்ணணும், என்னென்ன ஆர்டர்ல பிளான் பண்ணணும், என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அப்படிங்கும்போது அதுல என்னன்னா ஓவராலா வந்து நம்ம பிசினஸோட எல்லாமே வந்து அந்த சம்மரியில வந்து கவர் ஆயிருக்கும். என்ன எதுக்காக இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது, ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுதான் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படி அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் ஆர் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில்துறையின் தற்போதைய நிலை, போட்டி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் பற்றிய விவரம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் இருக்கு, ஸோ எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கு ஒரு பிஸ்னஸ்ல அப்படின்லாம் பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டு பி ஆஃபர்ட், தயாரிப்பு அல்லது சேவைகளின் முக்கிய அம்சங்கள், பயன்கள் மற்றும் தனித்துவமான விற்பனை அம்சங்கள். ஸோ எதுக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து ஆஃபர் பண்றோம் என்விரான்மெண்ட்டுக்கு, ஸோ அப்படி ஆஃபர் பண்ற மூலியமா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன இது மாதிரிலாம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் கஸ்டமர் அப்படிங்கறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் சந்தை பகுப்பாய்வு. ஸோ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றோம் அண்ட் டிமாண்ட், காம்படிஷன். ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அந்த பிசினஸை கொண்டு வரோம் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் எந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணா அது வந்து மார்க்கெட் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. உற்பத்தி செயல்முறை தேவையான மூலப்பொருட்கள், தொழில்நுட்பம் மற்றும் தரக்கட்டுப்பாடு. நெக்ஸ்ட் வந்து மே சாரி ப்ரொடக்ஷன் அந்த அதான் அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நம்ம டெக்னாலஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு எஃபிஷியண்டா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் மேலாண்மை அப்படிங்கும்போது இட்ஸ் மேனேஜ்மெண்ட், வணிக நிர்வகிக்கும் குழுவின் அனுபவம் மற்றும் திறன்கள். ஸோ எது மாதிரிலாம் எஃபிஷியண்டா நம்ம மேனேஜ் பண்றோம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். கண்டிப்பா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இஸ் தி மெயின் திங் வி ஹாவ் டு கம் அண்டர் தி பிசினஸ் பிளான். அப்படிங்கும்போது நிறைய ரிஸ்க்ஸுமே இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்லாம் எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம், ஸோ எது மாதிரி ரிஸ்க்லாம் வருது அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபண்ட் ரெக்வயர்ட். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபண்ட் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டா தேவைப்படுது அப்படிங்கறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸிட் ரூட்ஸ். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன் வருது, முதலீட்டுகளுக்கான லாபம் மற்றும் வணிகத்திலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள். ஸோ எவ்வளோலாம் லாபம் வருது அப்படிங்கறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் சேல்ஸ் ப்ரொசீட். விற்பனையிலிருந்து கிடைக்கும் வருவாயை மீண்டும் முதலீடு செய்து அல்லது கடனை திருப்பி செலுத்துவது போன்றவை. ஸோ யூஸ் ஆஃப் சேல்ஸ் ப்ரொசீட்ல நம்ம சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சர்டன் ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை இன்னும் ஃபர்தரா எதுல வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்றது நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா நமக்கு இருக்க கடன்கள் அப்படியும் அடைக்கலாம். ஸோ அது மாதிரி பிளானிங்ஸும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நிதி சுருக்கங்கள், தட் இஸ் ஃபினான்ஷியல் சம்மரைஸ். எதிர்கால வருவாய், செலவுகள் மற்றும் லாபம். ஸோ அதெல்லாமும் பார்க்கணும். ஃபினான்ஷியலா லைக் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிற பிளானும் கம்பல்சரி கரெக்டா பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்பண்டிசஸ், சந்த ஆய்வு அறிக்கைகள், நிதி அறிக்கைகள், முந்தைய வணிக அனுபவம் போன்றவை. ஸோ நிறைய அப்பண்டிசஸ் அப்படிங்கும்போது என்னன்னா லைக் நிறைய நோட்டீசஸ் லைக் ஃபினான்ஸ் ஆகும், ஃபண்ட் ஆகும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம இன்னும் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு எஃபிஷியண்டா ஒரு பிஸ்னஸை கொண்டு போறோம். ஸோ இந்த 13 ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் விச் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவா ஒரு பிஸ்னஸ் பிளான் கொண்டு வரதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இதுல கரெக்ட் சீக்வென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? பிசினஸ் பிளான்க்கு. இப்போதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி இருக்கணும், பிசினஸ் ஆர் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் பார்க்கணும், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டு பி ஆஃபர், மார்க்கெட் அனாலிசிஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 13 ஸ்டெப்ஸ் இம்பார்ட்டன்ட். எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்ஸ்ல கேட்பாங்க. ஸோ எம்சிக்யூஸ்ல அப்படிங்கும்போது வி ஹாவ் டு சீக் ப்ராப்பர்லி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏ ஆர்டரா தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிடி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அதோட சீக்வன்ஸ் வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ரீவியஸ் கொஸ்டின் விச் இஸ் ஆஸ். Next, we see about the entrepreneurial competencies. So, entrepreneurial competencies அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is தொழில் முனைவு திறன்கள். ஸோ அப்படின்னா என்னன்னு உள்ள பார்ப்போம். ஸோ இப்போ திறன் அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the term competence refers to a composite of knowledge, skills and a host of psych so sorry psychosocial psychosocial attributes in a person that mark their effectiveness for a task. So இப்போ ஒரு பிசினஸ் இருக்குன்னா அதுல வந்து நாலேஜ், ஸ்கில்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மெயின் திங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து சேர்ந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா வந்து ஒரு டாஸ்க் நம்ம பண்றோம் அப்படிங்கறத கம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கம்பிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க டிசைரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைரபிலிட்டியில லோ, ஹை அண்ட் ஈகர் என்டர்பிரினர் கொடுத்துருக்காங்க, ரெடி என்டர்பிரினர் கொடுத்துருக்காங்க, நாட் ரெடி என்டர்பிரினர்ங்கிற லோல வருவாங்க, அண்ட் பொட்டென்ஷியல் என்டர்பிரினர் யாரெல்லாம் லோ அண்ட் ஹையா செல்ஃப் எஃபிகேஷியா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபிகேஷி ஆர் டிசைரபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈகர் என்டர்பிரினர் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா a person who is highly motivated and enthusiastic to start a business immediately. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈகரா இருக்கிறது ஈகர் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்றோம். ரெடி என்டர்பிரினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருக்காரு, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கவங்கள ரெடி என்டர்பிரினர் அப்படின்னு சொல்றோம். நாட் ரெடி என்டர்பிரினர் அப்படிங்கிறது யாருன்னா அவருக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காது, ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருக்காது, அக்வயர் லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கும், கான்ஃபிடென்ஸ் கம்மியா இருக்கும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரிசோர்சஸ் இல்லாம இருக்கவங்க நாட் ரெடி என்டர்பிரினர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொட்டென்ஷியல் என்டர்பிரினர். ஸோ பொட்டென்ஷியல் என்டர்பிரினர் அப்படிங்கும்போது அந்த பர்சனுக்கு வந்து ஹி ஹாஸ் தி எபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு பிகம் அன் என்டர்பிரினர் இன் தி ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல என்டர்பிரினர் வர்றதுக்கு நல்ல ஒரு எபிலிட்டி இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா டிசைரபிலிட்டியில அதுதான் வந்து ஈகர், ரெடி, நாட் ரெடி அண்ட் பொட்டென்ஷியல் வருவாங்க. ஸோ இந்த எஃபிகாசி அதுல வந்து லோ அண்ட் ஹை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க எஃபிஷியன்சியா இருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே பாக்குறதா வந்து இந்த ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு காம்பிடன்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து ஒரு பிசினஸ் அண்ட் ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத அந்த காம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ் விச் இஸ் இன்வால்வ் டு டூ அ டாஸ்க் எஃபெக்டிவ்லி. So, EDA has identified a set of 15 competencies that contribute toward entrepreneurial performance and success. So, ஒரு entrepreneur performance and successக்கு 15 competencies. Competencies என்ன சொல்லியிருக்கேன்? நான் திறன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த entrepreneur development institution. ஸோ அதெல்லாம் வச்சு இதுல என்ன 15 competencies என்னென்னு பார்த்தீங்கன்னா initiative, season acts of on opportunities, persistence, information seeking, concern for high quality of work, commitment to work contract, efficiency orientation, systematic planning,
problem solving, self confidence, assertiveness, persuasion, use of influence strategies, monitoring, and concern of employee welfare. So இந்த 15 competencies தான் மெயின் திங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 15 காம்படென்சிஸும் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடிஐ, தட் இஸ் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் வந்து இந்த 15 காம்படென்சிஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி ஒன்னொன்னா நம்ம பிரீஃபாக உள்ள பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் வந்து we are taking action proactively rather than waiting for direction. So acting out of voice rather than compulsion, the lead rather than waiting for others to start. ஸோ மற்றவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணாம நம்மளா முன்னாடி வந்து வி ஆர் டேக்கிங் ஓவர் தி ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸ்டார்டிங் அ ஸ்மால் வெஞ்சர். யாரு சொல்லியும் மற்றவங்க சொல்லி யாருமே புஷ் பண்ணியும் நம்ம இல்லாம நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுதான் வந்து இனிஷியேட்டிவ். ஸோ அது மாதிரி முன்னாடி வந்து முன்முயற்சியா வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்றது. ஸோ அந்த 15 காம்படென்சிஸ்ல ஃபர்ஸ்ட் திங்கே வந்து இனிஷியேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் சீஸ் அண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்தெந்த சான்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதா வந்து சீசன் ஆக்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஒரு டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்க ஸ்கூல் ஏரியாஸ்ல டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கு இல்லையா. ஸோ அங்க டிமாண்டா இருக்குங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜூஸ் ஸ்டாலை வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த ஸ்கூல் ஏரியாஸ்ல செட்டப் பண்றோம். ஸோ அதுதான் சீசன் ஆக்ட்ஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேர்ட் ஒன் இஸ் எஃபிஷியன்சி ஓரியன்டேஷன். ஸோ எஃபிஷியன்சி ஓரியன்டேஷன் அப்படிங்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் மணி அண்ட் எஃபர்ட்டை வந்து எந்த அளவுக்கு வைஸா ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு யூஸ் பண்றோம், கம்மியான வேஸ்ட் வச்சு எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டெலிவர் பண்றதுக்கு எந்த சீப்பர் மெத்தடா நம்ம யூஸ் பண்றோம், எது வந்து ஃபாஸ்ட் மெத்தடான்னு பார்த்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது எஃபிஷியன்சி ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்சிஸ்டன்ஸ். ஸோ பர்சிஸ்டன்ஸும் வந்து அவங்க நெவர் சே டை அப்படிங்கும் போது என்னன்னா அவங்க கிவ் அப்பே பண்ணிக்க மாட்டாங்க ஈஸியா. அவங்க கண்டினியூஸா ஒர்க் நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலுமே அவங்க ஒர்க்கை வந்து ஹார்டா கொடுத்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து முடியாது அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த 15 காம்படென்சஸ்ல பர்சிஸ்டன்ஸும் ஒன் திங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேல்ஸ் வந்து நிறைய பண்றோம் இல்லையா. ஸோ சேல்ஸ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்றோம். அது ப்ராப்பரா நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் நமக்கு வந்தாலுமே we are accepting that. ஆனா அது கிவ் அப் பண்ணல, இருந்தாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் கொடுத்து வேற வேற சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது. ஸோ அதுதான் பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சீக்கிங். ஸோ இன்ஃபர்மேஷன் சீக்கிங் அப்படின்னா நம்ம கியூரியஸா ஒவ்வொரு கொஸ்டின் அண்ட் ஒவ்வொரு மார்க்கெட்ல ரிசர்ச் பண்ணி நம்ம கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி லேர்ன் பண்ணும்போது we can acquire நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால வந்து சீக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீடிங் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ், ஆஸ்கிங் மென்டார்ஸ் ஆர் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு நம்ம டெசிஷன் மேக் பண்றது. ஸோ அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு நம்மளோட ஐடியாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்றதா இன்ஃபர்மேஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஃபார் ஹை குவாலிட்டி ஆஃப் ஒர்க். அப்படி கன்சர்ன் ஃபார் ஹை குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட் வில் ஃபோக்கஸ் ஆன் ஒரு எக்ஸலண்ட் ஒர்க்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். வி ஆர் கிவிங் அட்டென்ஷன் அண்ட் என்ஷூரிங் ஒர்க்ஸ் மீன்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு குவாலிட்டியா எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் அது அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நார்ம்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 தடவை செக் பண்ணுறோம், எந்த ஒரு ஃப்ளாலஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஹை குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது ஒன் திங். நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் டு ஒர்க் கான்ட்ராக்ட். ஸோ கமிட்மெண்ட் டு ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது வி ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம் அண்ட் நிறைய எஃபர்ட் போட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம முடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதான் கமிட்மெண்ட் டு ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டமேட்டிக் பிளானிங். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக் பிளானிங்கும் போது என்ன, breaking up the complex whole into parts, close examination of the part, and inferring about the whole. Example, simultaneously attending to production, marketing, and financial aspects அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒர்க் ஒரு ஆர்கனைஸ்டு வேயா கொண்டு போறோம். இப்ப நிறைய டாஸ்க் இருந்தாலுமே ஸ்மாலரா டிவைட் பண்ணி எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒரு ஒர்க்கை நல்ல ஒரு மெத்தட்ல முடிக்கிறோம் அப்படிங்கறது சிஸ்டமேட்டிக் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங், ஃபினான்சிங் நிறைய டிபார்ட்மெண்ட் ஒரு பிசினஸ்ல இருக்குன்னா அந்த பிசினஸ்ல அந்த டாஸ்க்ல வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ செப்பரேட் பண்ணி அது மாதிரி பிளான் கிரியேட் பண்றத நம்ம சிஸ்டமேட்டிக் பிளானிங் அப்படின்னு சொல்றோம். Next one is observing this, sorry, problem solving. So problem solving, observing the symptoms, diagnosing and curing அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் போது ஒவ்வொரு ப்ராப்ளமை கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அண்ட் வி ஆர் ஃபைண்டிங் அ சொல்யூஷன். ஸோ அதுதான் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னா நாட் பீயிங் அஃப்ரேட் ஆஃப் தி ரிஸ்க் அசோசியேட்டட் வித் பிஸ்னஸ் அண்ட் ரிலி ஆன் ஒன்ஸ் கேப்பபிலிட்டி டு சக்சஸ்ஃபுல்லி மேனேஜ் தெம். ஸோ நம்ம ஓன் எபிலிட்டி எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க்கை வந்து அந்த வந்து ஹேண்டில் பண்ண முடியுது, அந்த சேலஞ்சஸ்ல ஹேண்டில் பண்ணுங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புது ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு கம்பெனியில் லான்ச் பண்றோம். இப்போ நிறைய காம்படிஷன் இருந்து தைரியமா அந்த ப்ராடக்டை வந்து நம்ம லான்ச் பண்றோம் அப்படிங்கிறது எதனாலனா நம்மளோட ஐடியாவை நம்மளோட ப்ராடக்ட் யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்புறனாலதான் எவ்வளோ காம்படிஷன் இருந்தும் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றோம். ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் திங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அசர்ட்டிவ்னஸ். ஸோ அசர்ட்டிவ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்வேயிங் எம்பத்தட்டிக்லி ஒன்ஸ் விஷன் அண்ட் கன்வின்சிங் அதர்ஸ் டு இட்ஸ் வேல்யூ. ஸோ நம்மளோட ஐடியாஸை வந்து கான்ஃபிடென்ட்டா எடுத்து முன்னாடி வைக்கிறோம், எக்ஸ்பிரஸ் பண்றோம் நம்மளோட ஐடியாஸ் அப்படிங்கறத வந்து அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நம்ம கன்வின்ஸ் பண்ணி வி ஆர் மேக்கிங், இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி ஒரு பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி நம்மளோட ஐடியாஸை வந்து எக்ஸ்பிரசிவா வந்து அவங்க கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றது அந்த அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த 15 காம்படின்ஸ்ல ஒண்ணு. அண்ட் அனதர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சுவஷன். ஸோ பர்சுவஷன் அப்படிங்கிறது என்னன்னா எலிசைட்டிங் சப்போர்ட் ஆஃப் அதர்ஸ் இன் தி வென்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படிங்கும்போது இட்ஸ் தி எபிலிட்டி டு நம்ம ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்றோம் இதுக்காக நம்ம ஐடியாஸை சப்போர்ட் பண்றதுக்கும் நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் நம்ம பிசினஸ்ல அவங்க வந்து ஒரு பார்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக வி ஆர் மேக்கிங் தெம் கன்வின்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கன்வின்சிங் அ பார்ட்னர் டு இன்வெஸ்ட், ஒரு பார்ட்னர் வந்து நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எதுக்காகனா நம்ம ஒரு ப்ராடக்ட லான்ச் பண்றோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றோம், வற்புறுத்தி ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது கன்வின்ஸ் பண்ணி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கன்னா ப்ரொவைடிங் லீடர்ஷிப். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லீட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நெட்வொர்க் மூலியமா நல்ல ஒரு மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் அதர்ஸ் நம்மளோட விஷனை ஃபாலோ பண்றதுக்கு வி ஆர் மோட்டிவேட்டிங் தெம் அப்படிங்கிறத வந்து இங்க யூஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மானிட்டரிங். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம பிளான் பண்ணது வந்து கரெக்டா வந்து வி ஹாவ் டு கீப் ட்ராக் ஆஃப் பிசினஸ் ஆப்ரேஷன்ஸ். எதுக்காகனா எல்லாமே நம்ம பிளான் பண்ணபடி போயிட்டு இருக்கா அப்படிங்கறது பாக்குறதுக்காக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
thing, that is monitoring. Next one is concern for employee welfare. So employee welfare அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு எம்ப்ளாயீஸோட ஹெல்த் அண்ட் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களோட growth-அ வந்து நம்ம கண்டிப்பா வந்து we have to take care them இல்லையா? ஸோ அப்படி டேக் கேர் பண்ணாதான் we can achieve certain objectives in the business. ஸோ அதான் என்ன சொல்றோம், ஆஃபரிங் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஒரு ஃபிளெக்சிபிள் ஹார்ஸ், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஒரு எம்ப்ளாயிஸ் கொடுக்கற மூலியமா we have to make that concern. So இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றோம், which are all the 15 competencies of entrepreneurship அப்படின்னு சொல்றோம். So these are all the 15. இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் which is developed by EDI தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. So objectives பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல which of the following is not an entrepreneur competency. ஸோ ப்ராப்ளம் சால்விங் பார்த்தோம், மீக்னஸ் இல்லை, அண்ட் பர்சிஸ்டன்ஸ் பார்த்தோம், கண்டினியூஸா அவங்க வந்து கிவ் அப்பே பண்ண மாட்டாங்க, we will take the initiative. ஸோ அப்போ இதுல வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மீக்னஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுல வந்து அந்த காம்பிடென்சிஸ் பார்த்தோம்ல, ஸோ அதுல வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் அவர் சே டை ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம எதுல பார்த்தோம், இட்ஸ் நம்ம பெர்சிஸ்டன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பாங்க எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலுமே அண்ட் கிவ் அப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்சர்விங் தி சிம்டம்ஸ் அண்ட் டயக்னோசிங் தி கியூரிங். ஸோ இது வந்து ப்ராப்ளம் சால்விங், அங்க ஒவ்வொரு இதுவும் நல்லா ப்ராப்பரா வந்து அனலைஸ் பண்ணி ஒன்னொன்னையும் வந்து எதுலாம் வந்து ரிஸ்கா இருக்கு, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. நாட் பீயிங் அஃப்ரைட் ஆஃப் தி ரிஸ்க் அசோசியேட்டட் வித் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் கம் அண்டர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ எதுக்குமே வந்து அவங்க பயப்படாம எல்லா ரிஸ்க்குமே வந்து பியர் பண்ணி ஒரு மார்க்கெட்ல ஒரு புதுசா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் லான்ச் பண்ணிடுவாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட. அண்ட் நோயிங் ஹூ நோஸ். ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் சீக்கிங், யூ ஆர் சீக்கிங் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ அதுதான் வந்து நோயிங் அண்ட் நோயிங் ஹூ நோஸ். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்ஷன் டி, தட் இஸ் 3124 is the correct answer. 3142, sorry. Option D. Next, this is the new concept that is in entrepreneurship. So, which is cash or cash. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டெலிவிஷன்ல வந்து லைக் ஒரு இன்டர்வியூ நடக்குது, அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் கிட்ட கேக்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, தொலைக்காட்சி நேர்காணல் காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒரு பிரபல தொழிலதிபரை நோக்கி, அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர் பார்த்து என்ன கொஸ்டின் ரைஸ் பண்றாங்கன்னா, ஒரு வணிகராக இருக்க என்ன தேவை அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேக்குறாங்க. சோ இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கேஷ் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கேஷ் அப்படிங்கறத கேட்டோடனே அந்த இன்டர்வியூ எடுக்கிற அந்த லேடி வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இது வந்து என்ன திடீர்னு என்ன தேவைன்னு கேட்டோன்னே இவர் வந்து கேஷ் அப்படிங்கிறாரு அப்படின்னோடனே இது கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி வியர்டா இருக்காங்க. சோ அப்பதான் வந்து அந்த என்டர்பிரினருக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கேஷ்ன்னு சொன்னதை வந்து அவங்க அமௌண்ட் நினைச்சிட்டாங்க அப்படின்ட்டு இவரு வந்து என்ன சொல்றாரு, இட்ஸ் நாட் அ கேஷ், இட் இஸ் அ கேஷ் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் சிஏஎஸ்ஹெச்னா அது பணம், கேஏஎஸ்ஹெச்னா இட்ஸ் நாட் அ கேஷ், இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் டேர்ம்.
அதோட டிஃப்ரெண்ட் டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா, கே அப்படிங்கிறது நாலேஜ், ஏ அப்படிங்கிறது ஆட்டிடியூட், எஸ் அப்படிங்கிறது ஸ்கில்ஸ், அண்ட் ஹச் அப்படிங்கிறது ஹேபிட்ஸ். ஸோ நாலேஜ் அப்படிங்கும்போது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு information, understanding, and education and entrepreneur is about the business or market or industry. So ஒரு எந்த மார்க்கெட் அந்த இண்டஸ்ட்ரி பத்தி எஃபிஷியண்டா நாலேஜ் இருக்கணும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஆட்டிடியூட் இருக்கணுங்க. ஸோ ஆட்டிடியூட் அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் செட் லைக் ஒரு கான்ஃபிடென்ஸா ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோட இருக்கணும். அண்ட் ஸ்கில் ரொம்ப தேவை. ஒரு ப்ராக்டிக்கலா வந்து எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் டாஸ்க்ல எஃபர்ட்டிவா கொண்டு போறதுக்கு லைக் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், மார்க்கெட்டிங் ஸ்கில் அண்ட் நெகோசியேஷன் ஸ்கில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் பர்சனுக்கு தேவை. அண்ட் ஆல்சோ ஹேபிட்ஸ் அப்படிங்கும்போது the daily routine and consistent behavior that shape long term success. So ஒரு discipline, time management, ஸோ இதெல்லாம் ஹேபிட். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கிறதுக்கு இந்த கேஷ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் தான் தேவை அப்படின்னு அந்த ஆண்டர்பிரினர் சொல்றாரு. ஸோ இப்போ கேஷுங்கும் போது கே ஃபார் நாலேஜ், ஏ ஃபார் ஆட்டிடியூட், எஸ் ஃபார் ஸ்கில்ஸ் அண்ட் ஹெச் ஃபார் ஹேபிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஆண்டர்பிரினரல் மோட்டிவேஷன். ஸோ வாட் ஆல் தி மோட்டிவேஷன், ஆண்டர்பிரினர் மோட்டிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். ஸோ நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுதான் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் இம்ப்ளைஸ் அ டிசைர் டு அக்கம்ப்ளிஷ் சம்திங் டிஃபிகல்ட். ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதான் சாதனை தேவை என்பது கடினமான ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற ஆசையை குறிக்கிறது அப்படிங்கிறோம். Next one is need for power. Need for power is the concern for influencing people of the behavior of others, for moving in a predetermined direction and attaining the envisioned objectives. So, அதிகார தேவை என்பது மற்றவர்களை பாதிக்க அல்லது அவர்களின் நடத்தையை முன்னேற தீர்மானிக்கப்பட்ட திசையில் நகர்த்துவதற்கு அல்லது கற்பனை செய்யப்பட்ட புரிந்து கொள்ளப்பட்ட நோக்கங்களை அடைவதற்கான அக்கறையாகும். ஸோ அந்த பவர்ஸ்லாம் இருந்தாதான் நம்மளோட பீப்புள்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் ஐடியாஸ் அவங்களுக்கு சொல்லி ஒரு ப்ரீ டிட்டர்மைன் டைரக்ஷனோட நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் நீட் ஃபார் பவர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீட் ஃபார் அஃபிலியேஷன். Entrepreneurs are low on affiliation as they are and expected to be innovative, ட்ரெண்ட் செட்டர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன் பிரேக்கர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ என்னன்னா, தொழில் முனைவோர் உறவு தேவையில் குறைவாக உள்ளனர். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து நீடு இருக்காது, குறைவா தான் இருக்கும் அப்படிங்கிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இப்போ என்டர்பிரினர் அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு இன்னோவேட்டிவா தான் ஒரு ஐடியாஸ் கொண்டு வருவார். ஸோ அதெல்லாம் வந்து இன்னோவேட்டிவ். அண்ட் ட்ரெண்ட், இப்போதைக்கும் என்ன ட்ரெண்டோ ஸோ அது மாதிரி தான் செட் பண்ணுவாரு. அண்ட் பாரம்பரியமா இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணுவாங்க. ஸோ இவங்களாம் தான் என்டர்பிரினர் அப்படிங்கும்போது, ஸோ உறவு தேவை அதான் வந்து உறவு தேவையில் குறைவாக உள்ளனர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நீடா இருக்காது அப்படிங்கணும். அதான் லோ ஆன் அஃபிலியேஷன். அஃபிலியேஷன் போது ஒரு ஃபெசிலிட்டேட் அப்படிங்கறத அந்த அஃபிலியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். விச் இஸ் ஹெல்பிங் தெம் டு டூ தேர் பிஸ்னஸ். Next, need for autonomy. The need for autonomy is a desire for independence and being responsible and accountable to oneself rather than some external authority for பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு இண்டிபெண்டா அவங்க ஒரு விஷயத்த வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு பிஸ்னஸ்ல கொண்டு வரது இந்த நீட் ஃபார் அட்டானமி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபார் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ entrepreneur values and attitudes.
ஸோ வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் அப்படிங்கும்போது என்ன மதிப்பு and என்ன மனப்பாங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா entrepreneurial values and attitudes refers to the behavioral choices individuals make for success of an enterprise. ஸோ ஒரு entrepreneur வந்து ஒரு நல்ல ஒரு குட் வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் வச்சிருந்தாதான் ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ கொண்டு வர முடியும் அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் entrepreneur வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். அப்படின்னா என்னன்னா ஒரு பிஹேவியரல் சாய்ஸஸ் இண்டிவிஜுவல்ஸ் மேக் ஃபார் சக்சஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸை சக்சஸா கொண்டு போறதுக்கு it will be helpful, and it is very important that one entrepreneur should acquire a good values and good attitudes. So previous year questionsல பார்த்தீங்கன்னா like June 2023, it refers to the behavior choices an individual makes for success in enterprise. ஸோ இது ஒரு பிஹேவியர் சாய்ஸஸ் ஒரு இண்டிவிஜுவல் வச்சிருக்கணும், ஒரு என்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு சக்சஸா இருக்கணும் அப்படின்னா என்ன பிஹேவியர் சாய்ஸஸ் வச்சிருக்கணும், ஆட்டிடியூட் வேல்யூஸா, இன்டெலெக்சுவல் எபிலிட்டியா, மாரல்ஸா, பிலீஃப்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆட்டிடியூட் அண்ட் வேல்யூஸ். ஜஸ்ட் நான் இப்போதான் பார்த்தோம் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. இந்த ஆட்டிடியூடு ஒரு நல்ல வேல்யூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு என்டர்பிரினர்ஷிப் சக்சஸா வர்றதுக்கு அப்படிங்கிறோம். So these are the concept about entrepreneurship development, and thank you. ஸோ நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் வாட் ஆர் தி 15 காம்பிடென்சிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்டர்பிரினர்ஷிப்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட்ல கவர் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ.